தற்பொழுது வெளியாகிருக்கும் அண்மை செய்தி. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி 14வது நாளாக தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் நிரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி தொடர்ந்து 14வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விளம்பர திமுகவின் தேர்தல் வாக்குறுதி 311 கருப்பு துணியில் எழுதி நெற்றியில் ஒட்டி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விளம்பர திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைக்கிறார். வணக்கம் முத்துக்குமார். போராட்டம் தொடர்பான சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டால் ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் என்ற அரசின் உத்தரவை மீறி தற்பொழுது சென்னையில 5000த்திற்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள் காலையிலிருந்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில அவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அந்த நேரலை காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி 4வது நாளாக பணி புறக்கணிப்பு போராட்டத்திலும் அதே போல 14வது நாளாக மறியல் முற்றுகை போராட்டத்திலும் இடைநிலை ஆசிரியர் இயக்கத்தில் தொடர்ச்சியாக போராட்டம் என்பது நடத்தி வருகின்றனர். சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய காந்தி இரவின் மேம்பாலத்தின் மீது அமர்ந்து திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தால் இடைநிலை ஆசிரியர்களுக்கு உண்டான ஊதிய முரண்பாடுகள் களையப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி எண் 314வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி முழக்கம் எழுப்பிய இடைநிலை ஆசிரியர்கள் தற்பொழுது காவல்துறையினால் குண்டாங்கட்டாக இன்று காலையிலிருந்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர். போலீசாரின் அராஜக போக்கை கண்டித்து முழக்கங்களை எழுப்பிய இடைநிலை ஆசிரியர்கள் காவல்துறையினர் தற்பொழுது தரதரவென இழுத்து வந்து அவர்களை கைது செய்யக்கூடிய அந்த காட்சியமாக பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகள் இன்று இந்த போராட்டம் நடத்தி வரக்கூடிய இந்த இடைநிலை ஆசிரியர்களை துன்புறுத்தும் வகையிலும் அதே போல அவர்களுடைய போராட்டத்தை நடத்தக்கூடாத அளவிற்கு தொடர்ந்து அவர்களை கைது செய்து வருகின்றனர். குறிப்பாக போராட்டக்காரர்களுடைய கோரிக்கை என்னவென்றால் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியை ஒரு பக்கம் நிறைவேற்ற கோரி திமுக அரசுக்கு எதிராக போராடி வந்தாலும் சென்னையில பல இடங்கள் இருந்தாலும் தங்களுடைய போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுப்பது ஏன் என்ற கேள்வியும் இருக்கிறது. அதே நேரத்துல எங்களுடைய இடமான டிபிஐ வளாகத்திலேயே எங்கள் போராடுவதற்கு அனுமதி அளிக்காத காவல்துறை மற்ற இடங்களில் போராடினால் எதுக்கு எங்களை கைது செய்துகிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதே நேரத்துல முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அல்லது துறை சார்ந்த அமைச்சரோ இதுவரை எங்களுடைய கோரிக்கையை என்ன ஏது என்று கூட கேட்கவில்லை. குறிப்பாக எங்களுக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், எங்களுடைய கோரிக்கையை செவி சாய்த்து என்ன ஏது என்று அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றெல்லாம் கூறி வருகின்ற நிலையில தொடர்ச்சியாக நாங்கள் போராடி வருகிறோம். கிட்டத்தட்ட 14 நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில ஆனால் இவர்கள் தரப்பிலிருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பது போல் தெரியவில்லை. இருந்தாலும் எங்களுக்கு இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை நாங்கள் இந்த போராட்டத்திலிருந்து கைவிடப் போவதில்லை என்று தொடர்ந்து இவர்கள் போராடி வருகிறார்கள். கொளுத்தும் வெயிலிலும் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுடைய கோரிக்கைக்காக போராடி வருகின்ற நிலையில தொடர்ச்சியாக அவர்கள் கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய சில மண்டபங்கள் அடைக்கப்பட்டு வருகின்றன. அதே நேரத்துல கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராடி வரக்கூடிய நிலையில பல்வேறு பகுதிகளில் இந்த மண்டபங்கள் இல்லாததன் காரணமாக வாகனங்களை அதாவது கைது செய்யப்பட்ட பேருந்துகளை வைத்து சுற்றி வரைக்கின்ற ஒரு காட்சியும் இருப்பதாக அந்த போராட்டக்காரர் தரப்பிலிருந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவல்துறை தரப்பிலிருந்து கைது நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து கோஷத்துடன் பேருந்தில் ஏறக்கூடிய இளநிலை ஆசிரியர்கள் எங்களுடைய போராட்டம் ஓய போவதில்லை, எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துள்ளனர். இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி முத்துக்குமார்.